ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலிங்க அப்படின்றது நான் ஒரு விஷயம் சொல்றேன். இதையும் பண்றோம் இதையும் பண்றோம் நல்லவன் தான். பட் இந்த பக்கமும் சில விஷயங்கள் பண்றோம். சாயந்தரம் ஆச்சுன்னா சரக்கு அடிக்கிறது, அப்படியே கட்டிடுவேன் பக்கத்துல குடிக்கிறது, அப்புறம் நாலு வந்து ஃபோன் பண்றது, உங்ககிட்ட காசு இல்லைன்னா சரி நம்மளுக்கு எப்படி இருக்கிற ஒரு வசதியான ஃப்ரெண்ட் ஒரு 4-5 பேர் மாற்றி நம்மளோட மதத்தை மாற்றி நம்மளை வந்து அதிகம் சொந்த வைக்கிறதா விடமாட்டாங்க. அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நிறைய பேர் இருக்கீங்க, அதுவும் நம்மளுக்கு தான் புரியுது. நானும் இதே மாதிரி அந்த இடத்துல இருந்து நானும் யோசிச்சிடலாம். நான் தான் முதல்ல யோசிச்சேன். ஷீலா பயங்கரம், அவன் என்னோட யோசிச்சு விளையாடி போயிட்டான், அவன் குறைச்சிட்டான், நான் மாட்டிட்டேன். எதுவும் சொல்ல வரேன், நம்மளோட நம்ம வேண்ட சாமி நம்ம பண்ற பூஜை இதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டா இருந்தா நம்மள ஏன் நம்ம ஏன் இந்த விடுதலை தேவையில்லை. கண்டிப்பா நீங்க எல்லாருக்கும் அதை யோசிப்பீங்க, அந்த மனநிலை கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். ஆனா இது உங்களுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டமான ஒரு விஷயம்ன்றது நீங்க என்னோட விஷயத்தை கேட்டீங்கன்னா தெரியும். ஏன்னா எனக்கு வந்து என்னாச்சுன்னா, எனக்கு நான் வந்து என் பேர் மது, அவங்களுக்கு பயம் ஜாஸ்தி. நம்மளுக்கு இருக்கிற பயத்தை போக்குறதுக்காக தான் நம்ம அந்த பழக்கத்தை உருவாக்குவோம், டெவலப் பண்ணுவோம். எனக்கு பொறுத்தவரைக்கும் எல்லாருமே அது அந்த பழக்கத்தை பண்ணவும் நம்மளுக்கு தைரியம் வந்துடும் இல்லையா? இது பண்ண எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, உள்ள இருக்கிற ஒரு பாட்டு வந்து கையில இருக்குது, அது எனக்கே தெரியல. நம்ம தான் ரொம்பவே சுத்திக்கிறோம். அந்த 14 விழுதான் எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக்.